ரொம்ப நாளுக்கு அப்புறமா சாத்தனூர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நேற்று அதுக்கு முந்தின நாள்லேருந்து ரொம்ப மழை, அதனால் பயங்கரமான மழை பெஞ்சுக்கிறதால நம்ம சாத்தனூர் டேம் வந்து இப்போ தான் ஃபுல்லாக இருக்கான். ஒரு 118 அடி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. அதனால் டெய்லி ஒரு 6000 அடி கன அடி தண்ணியை திறந்துவிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதால பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. பெரியவர்களுக்கு, சின்னவங்களுக்கு ஃப்ரீ தான் நினைக்கிறேன். உள்ள கார்களுக்கும் உள்ள அலோடு, பைக்லேயும் நேராக உள்ள வரைக்குமே நீங்கள் வரலாம். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரணும் அப்படின்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. அதே கார் பைக்கில் வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள வரைக்குமே நீங்கள் டேம் வரைக்குமே உள்ள பார்க்கிங் இருக்குது, அது வரைக்குமே நீங்கள் வரலாம். அதே மாதிரி பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களை வெளியில் விட்டுருவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் மொத்தமாக சாத்தனூர் டேம் மட்டும். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னாக்கா 12B அப்புறம் 12Aன்ட்டு ஒரு 2 பஸ் வரும். அதில் 12A வந்தால் சாத்தனூரோட எடுத்துடுவாங்க, டேமுக்குள்ளே வராது. டைமுக்கு இருந்தால் மட்டும்தான் எப்போ எதனா விடுவாங்க. மொத்தமாக 20 ரூபா டிக்கெட்டு. ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பட் ஆனால் அது டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்கா 20 ரூபா தான். அதிகபட்சமாக ஒரு 1 ஹவர் இல்லைனா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து சாத்தனூர் டேம் வந்துடலாம். வந்து உள்ளே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் உள்ளே என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு கரண்ட்டு தயாரிக்கிற தண்ணி வெளியில் வரும். அதுலேருந்து என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த 9 மதுக்கு வழியாக தண்ணி திறந்து விடுறது. எப்போ வந்தாலுமே அந்த சப்வே வழியாக தான் தண்ணி போகும். இந்த வழியில் தண்ணி நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 9 மதுகு வழியாக தண்ணி வரதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதே வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக அந்த டேம் ஃபுல்லாக ஷட்டர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தண்ணி அந்த அளவுக்கு வந்தது. இப்போ வந்து ஒரு 6000 கனஅடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து இன்னமும் கிருஷ்ணகிரி டேம்லேயும் ஒசூர் டேம்லேயும் தண்ணி ரொம்ப அதிகமாக திறந்து விட்டுருக்கதான் இருந்தாங்க. அது இன்றைக்கி நாளைக்குள்ளே சாத்தனூர் டேம் வரும். அப்போ வந்து ஃபுல் ஷட்டரையும் திறந்து விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது தண்ணி அதிகமாக வர டைமில் வந்து சிங்கிளாக வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி வருது, அதனால் பயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே என்ட்ரி பண்ண மாட்டாங்க. மினிமமாக 2 பேரை கூட வந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படியும் லோக்கல் பீப்புள் அப்படின்னு எதனா ஆதார் கார்டு எதனா அடையாள அட்டை எடுத்துகிட்டு வரணும், அப்படி இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 பேராக வாங்க, ஏன்னா இது வந்து ஆபத்தான இடம், அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிங்கிள் அலோவ் வந்தீங்கன்னாக்கா 2 பேராக வாங்க. 2 பேராக வந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதனால் ஃபேமிலியாக வாங்க, வந்து டேமை சுற்றி பார்த்துட்டு. இதில் மட்டும் பார்க் இருக்குது, ரொம்ப அருமையான பார்க். இதுக்கு முன்னாடி வந்து சினிமா நிறைய பழைய கால சினிமாக்கள் ஃபுல்லாக எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பார்க் வந்து அருமையாக செஞ்சு வச்சுருப்பாங்க சாத்தனூர் டேமில். இப்போயும் அந்த பார்க்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் ஷூட்டிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே ஷூட்டிங் எடுத்து. முன்னாடி ஷூட்டிங் எடுத்த இடம் ஃபுல்லாக வந்து இங்கே தான் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. கேஆர்எஸ் டேமுக்கு அப்புறமா அதிகமாக தமிழ் சினிமாவில் ஷூட்டிங் எடுத்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாத்தனூர் டேம் தான். அந்த பெருமை நமக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போயும் யாருன்னா ஷூட்டிங் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த இடம் இன்னும் சினிமாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்தீங்கன்னாக்கா முதலை பண்ணை லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லும் அங்கே தான் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் வந்து முன்னாடி வந்து தண்ணி வந்துட்டுருக்கோம், இப்போ தண்ணி வரல. அதே மாதிரி முதலை பண்ணை அப்புறமா ஸ்விம்மிங் ஃபுல்லில் வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா. இங்கே வந்தோன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் உள்ள. இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும், அது மேலே ஏறிட்டு டேமை சுற்றி பார்த்துட்டு திருப்பி வரலாம். இங்கே உள்ளே போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கடன்னு ஆடும், கொஞ்சம் பார்த்து தான் போனாங்க. ஏன்னா அப்போ போட்ட பிரிட்ஜு இது. இந்த இடத்துலாம் நிறைய பாட்டுகள் வந்திருக்கு. இது மேலே போனீங்கன்னாக்கா மேலே டேம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரொம்ப பெரிய முதலை பண்ணை வந்து சாத்தனூர் டேமில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னாக்கா மேலே ஏறுறதுக்கு சாத்தனூர் டேம் அப்படின்ற அந்த லோகோ இருக்கும். தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னாக்கா விஸ்தாரமான நம்ம சாத்தனூர் டேமை தான் அப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பெரிய 119 அடி டேம் இது. 1953 வருஷம் இதை கட்டுறதுக்கு தொடங்கியிருக்காங்க.
1958ஆம் ஆண்டு இது நம்ம தமிழ்நாடு அப்போதைய முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மொத்தம் 119 அடி தண்ணீர் இது தேக்கி வைக்கலாம். இப்போதைக்கு ஸ்பைவே மூலமாக தண்ணி வெளியில் போயிட்டுருக்கு. மொத்தமாக ஒரு அதிகபட்சமாக ஒரு 116 117 அடிக்கிட்டே இப்போது தண்ணி போயிட்டுருக்கு. நீங்களே அந்த இதில் பார்க்கலாம். இப்போது அந்தளவுக்கு தண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். 6000 கன அடி ஃபஸ்ட்டு வந்து அந்த மதகு வழியாக போகும். அதுக்கப்புறமா இது வந்து முன்னாடி இருக்கிற எமர்ஜென்சிக்காக திறக்க வேண்டிய இதில் தண்ணி இப்போ போயிட்டுருக்கு அதிகமாக. எப்பயுமே இதில் தான் தண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ முன்னாடி இருக்கிற டேம் ஃபுல்லாக ரம்பினதால் முன்னாடியும் தண்ணி திறக்கிறாங்க. அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எவ்வளோ வேகமாக தண்ணி போகுதுன்றதை பாருங்கள். இது வந்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இந்த டேமு. இந்த டேம் கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3.60 கோடி அப்போதைக்கு பணம் ஒதுக்கி இந்த டேமை கட்டியிருக்காங்க. அப்போதைக்கு இப்போ கட்டணுன்னாலும் இவ்வளோ பெரிய டேமை கட்டுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய டேம் இது காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். இதனோட கதவணைகள் மொத்தமாக அந்த பக்கம் வந்து 9 கதவணைகள் இருக்கும். இந்த பக்கம் 11 12 தெரியல. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து 19 அடி முழு கொள்ளளவு மொத்தமாக வந்துச்சுன்னா ரம்பிடும். ஸோ தண்ணி வந்தறது பார்த்தாக்கா அதிகபட்சமாக ஒரு நாள்லேயே ஃபுல்லாக ரம்பிடும். அதுக்கப்புறம் அதனால தான் இப்போது தண்ணி திறந்து விட்டுருக்காங்க வெளியில் போனோன்ட்டு. இதை வந்து மணலூர்பேட்டை, திருக்கோயிலூர், அப்புறமா அந்த வழியாக போனீங்கன்னாக்கா கடலூர் போவோம். கடலூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி வந்து பாண்டிச்சேரிக்கும் அதுலேருந்து போவோம். அப்படியே போயிட்டு கடலில் கலந்துரும். தென்பெண்ணை ஆறில் போகிற தண்ணி ஃபுல்லாக. இதில் ஃப்யூச்சரில் யாராவது ஒரு பிளான் பண்ணாங்கனாக்கா ஒரு செங்கத்துக்கா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எங்கன்னா தடுப்பணை போட்டு ஆரணியார் கூட கலந்தாங்கனாக்கா அங்கேருந்து பாலாத்துக்கும் தண்ணி போகும். எப்படி ஆற்றை இணைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த சாத்தனூர் அணையும் தென்பெண்ணை ஆற்றுலேருந்து, ஏன்னா வீணாக போகிற தண்ணி வந்து இப்போது டேம் கட்டின மாதிரி கட்டிட்டு நம்ம ஆரணியாரில் கலந்தாங்கன்னா அது பாலாத்து வழியாக போயிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் தண்ணி போகும். அப்படியும் அது ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்ட்டு யாருன்னா ஃப்யூச்சரில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டேம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். உள்ளே வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய பார்க்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கீழே வந்தீங்கன்னாக்கா ஒரு செல்ஃபி பாயிண்ட் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முன்னாடி வரும்போது இல்லை, இப்போ இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய பார்க் இது. நிறைய படங்கள் அப்போ எடுத்தாங்க, இப்போ யாரும் எடுக்கிறதில்ல. இப்போ எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னாக்கா அந்த மேலே போய் பார்த்துட்டு இது வந்து கீழே போகிற இடம் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டேம். இதிலலாம் அப்போதைக்கு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த இடம்லாம். அந்த இடம் தான் இப்போது இறங்கிட்டுருக்கோம். மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதிகபட்சமாக ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. போயிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னாக்கா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது. இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி தண்ணி விட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்குது. டேம் முழுக்க வெள்ளையாக இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான். ஏன்னா தண்ணி போயிட்டுருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம கிருஷ்ணரோட சிலை உள்ளே இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியும் வருது, அதே மாதிரி பார்க்கும் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னாக்கா வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் ஃபேமிலியோடு வாங்க. இப்போதைக்கு தண்ணி அதிகமாக வரதால் ஒருத்தராக வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2-3 பேர் வந்தால் தான் மினிமமாக உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி டேம் மீன் வாங்கணும் அப்படின்னாக்கா டெய்லியுமே காலையில் 9 மணிக்கு என்ட்ரன்ஸில் வந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் வந்து 3 தரம் போட்டிருக்காங்க. முதல் தரம் வந்து 180 ரூபா, 2ஆம் தரம் 140, 3ஆம் தரம் 100 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சண்டேஸில் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப கூட்டமாக இருக்குமா, அதனால் வரவங்க நார்மல் நாசில் வந்து வாங்கிட்டு போங்க. அப்படியும் இல்லை
எனக்கு வந்து டேம் மீன் தான் வேணும் அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் வர முடியுமான்னு தெரியாதவங்க திருவண்ணாமலையிலே தாமரை குளத்து பக்கத்தில் ஒரு கடையில் மட்டும் இருக்கும். 12 மணிக்கு மீன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க அப்படின்னாக்கா. ஏன்னா ஒரு பஸ்ஸில் வரும், அந்த பஸ்ஸில் வந்தோடனே நீங்கள் டேம் மீன் அங்கேயே வாங்கிக்கலாம் அதே ரேட்டுக்கு. திருவண்ணாமலையில் தாமரை குளத்துக்கு பக்கத்தில் மீன் மார்க்கெட் இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் டேம் மீன் கிடைக்கும். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னாக்கா வாங்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெளியேன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வந்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக தண்ணி இது எப்போ மூடுவாங்கன்னு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள். தண்ணி அதிகமாக வந்தால் இதுலேயும் தண்ணி திறப்பாங்க, பட் ஆனால் இன்னும் 2-3 நாளில் ஃபுல்லாகவே திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. சாத்தனூர் டேமில் இருக்குது, கிருஷ்ணகிரி டேமில், ஒசூர் டேமில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி தான் இப்போ இங்கே வரும். இங்கேருந்து நேராக அப்படியே திருக்கோயிலூர் அந்த வழியாக போயிட்டு கடலூரில் போயிட்டு கடலில் கலந்துரும். அவ்வளோ தண்ணி உள்ளே வந்து இங்கே சப்வே உள்ள மின்சாரமும் தயாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதில் மட்டும் தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போது வந்து 3 வழியிலையும் தண்ணி போயிட்டுருக்கு. மின்சாரம் தயாரிக்கிறதுல போகுது, அப்புறமா மெயின் டேமில் போகுது, அப்புறம் சப்வேலேயும் தண்ணி போகுது. வரவங்க வந்து பார்த்துட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு போங்க. ஏன்னா அந்தளவுக்கு இடம் அதிகமாக இருக்கும். தனியாக வந்தீங்கன்னாக்கா தொலைஞ்சிட போகிறீங்க. அதனால் ஒரு 2-3 பேர் வாங்க, அதுக்காக மட்டும்தான் உள்ளே தனியாக வரதை அலோவ் பண்ணுறதில்ல. 2-3 பேராக வாங்க அப்படின்றது இதுக்காக தான். உள்ளே போயிட்டு காணாமல் போயிட்டீங்க அப்படின்னாக்கா தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தனியாக வந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. 2 பேராக வாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இந்த கேட்டு பாருங்கள் எவ்வளோ, அங்கேயே முன்னாடி தண்ணி அதை வெளியில் போகுது இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுலேருந்து வர தண்ணி. அது இப்போ சொன்ன அந்த செல்ஃபி பாயிண்ட்டு இது தான். முன்னாடி வந்து இங்கே இல்லை, இப்போ தான் அது திறந்துருக்காங்க போல் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. சாத்தனூர் அணை, நம்ம சாத்தனூர் அணை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கும் தண்ணி வர்றதுக்கும் கரெக்டாக தெரியல. அதே நார்மல் நாளில் தண்ணி வராமல் இருக்கும்போது கரெக்டாக தெரியும். தண்ணியோட சாத்தனூர் அணை வெள்ளையாக இருக்கிறதால கொஞ்சம் இதாக இருக்குது. கலர் வேறு கலர் அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஒயிட் கலரும் ரெட் கலர் தான் நம்ம ஊர் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஏன்னா இது சுற்றுலாத்தலன்றதால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வருவாங்க. நானும் ஃபஸ்ட்டு சாத்தனூர் அணைக்கு வந்தது அப்படி தான். நாங்கள் 5வது படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் வாத்தியார் எங்களை கூப்பிட்டு வந்தார் டேமுக்கு. அப்போது வந்தது அந்த ஞாபகங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான், அதனால தான் இவ்வளோ பெரிய செல்ஃபி பாயிண்ட் ரொம்ப பெருசாகவே கட்டியிருப்பாங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உட்கார அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம திருவண்ணாமலை நோக்கி கிளம்பலாம். அதே மாதிரி வந்து உள்ளேயே மீன் பண்ணை இருக்குது. மீன் வறுத்தும் சாப்பிட்லாம். அதே மாதிரி வெளியில் போனீங்கன்னாக்கா டேம் தாண்டி போயிட்டு லெஃப்ட் சைடில் நிறைய மீன் கடை இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் மீன் வாங்கி சாப்பிட்லாம். அதிகபட்சமாக 30 ரூபா, 35 ரூபா, 50 ரூபா இந்த அளவுக்கு தான் மீன் விற்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்றோன்னா உள்ளே ஒரு கடை இருக்குது, அங்கே சாப்பிட்டுடுங்க.